கூகுள் அவங்களோட பிக்சல் சீரியஸில் பிக்சல் 6a ஃபோன் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 6a ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்க்கலாம். கூகுள் இப்போ ரீசெண்டாக 2 இயர்ஸாகவே இந்தியாவில் எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே லான்ச் பண்ணலை. அவங்க 5 சீரியஸாக இருக்கட்டும் இல்லை 5a சீரியஸாக இருக்கட்டும், இந்த 2 சீரியஸுமே இந்தியாவில் அவங்க லான்ச் பண்ணலை. கடைசியாக அவங்க லான்ச் பண்ண ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பிக்சல் 4a மட்டும்தான். அதுவும் லான்ச் பண்ணி 2 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. பட் இப்போ 6 சீரியஸ் லான்ச் பண்ணலை, அதுக்கு பதிலாக 6a சீரியஸ் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் பார்க்குறது டிசைன் தான். டிசைன் கிட்டத்தட்ட கூகுள் 6 சீரியஸ் மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இங்கே சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 6aயோட சைஸ் 6.1 இன்ச்சஸ், காம்பேக்டான டிசைன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்பிளேக்கு இங்கே OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 60Hz தான். டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்பிளே அட்லீஸ்ட் ஒரு 90Hz கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் கூகுள் இங்கே கொடுக்கல. நெக்ஸ்ட் ப்ராசஸர். பிக்சல் 6a இங்கே கூகுளோட ஓன் சிப்செட்டான கூகுளோட Tensor SoC இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே ப்ராசஸர் தான் 6 சீரியஸ்லேயும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஸ்னாப்ட்ராகன் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் 888 எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சோ அதே பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு கேம்ஸ் இல்லை எந்த ஒரு அப்ளிகேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இந்த ப்ராசஸரில் நல்லாயிருக்கும். அண்ட் அடிஷ்னலாக இங்கே டைட்டன் M2 செக்யூரிட்டி ப்ராசஸரும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GB LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ். கூகுளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஹைலைட்டான விஷயம் அவங்க கேமராஸ் தான். இங்கே டுவல் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி சென்சர் 12.2 மெகாபிக்சல், இதோட அப்பேச்சர் f1.7. செகண்டரி சென்சரும் இங்கே 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் f2.2. ஜென்ரலாகவே கூகுளோட பிக்சல் சீரியஸில் கேமரா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இந்த 6a பற்றி கேமரா நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை இங்கே 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.0. நெக்ஸ்ட் பேட்டரி. பிக்சல் 6a 4410 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஃபோனில் உங்களுக்கு சார்ஜர் வராது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். பிக்சல் 6a ஆண்ட்ராய்ட் 12 ரன் ஆகுது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், எங்கள் பிக்சல் 6a ஃபோனுக்கு 5 வருஷத்துக்கான உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. லாங் டேர்ம் யூசேஜுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த பிக்சல் 6a. அடிஷ்னலாக இங்கே 5G சப்போர்ட் இருக்குது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் பொறுத்தவரை ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். 43,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 128GB வேரியண்ட். இந்த ஃபோன் 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டால் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஆனால் ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சில காம்ப்ரமைஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இன்னுமே 60Hz தான். கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 தான் கொடுத்துருக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு 5 இயர்ஸ் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் டென்சாரோட சிப்செட் பார்த்தீங்க அப்படின்னா 888 அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தாராளமாக இந்த இடத்த உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் கேட்கலாம், இங்கே வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 இருக்குது, நான் அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1க்கும் 888க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அப்படி சொல்ல போனால் 8 Gen 1ல் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ டென்சாரில் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடைக்க போகிறது கிடையாது. அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ப்ரீமியம் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. 3 monthsக்கான ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷனும் இருக்க போகுது. அண்ட் நிறைய பேர் நத்திங் ஒன் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த நத்திங் ஒன் வாங்குறதுக்கு இந்த கூகுள் 6a வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. சப்போஸ் நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் கார்ட்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4,000 rupeesக்கான டிஸ்கவுண்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளம் இந்த ஃபோனை இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் கேமராஸ் இன்னுமே நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கருத்தில் வந்து முரண்பாடாக இருக்கலாம். பட் ஒரு பெட்டரான ஆப்ஷன். லாங் டைமில் இந்த ஃபோன் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எனக்கு சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளம் அந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம்.
அண்ட் பர்ஃபார்மன்ஸும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு குறை வைக்க போகிறது இல்லை. அண்ட் அதே மாதிரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்க போகுது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.